அவன் ஜெயிச்சுட்டான். ஆனா, என்னால ஏன் ஜெயிக்க முடியல? அவன விட நான் முட்டாளா? அவன விட எனக்கு திறமை இல்லையா? அவன விட எனக்கு எதுவுமே இல்லையா? அவனுக்கு தான் லக் இருக்கா? எனக்கு லக்கு கூட இல்லையா? இப்படி பல கொஷினோட நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. இங்க லக்கு, திறமை அதெல்லாம் தாண்டி உங்களால முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். எதாவது ஒரு விஷயத்த நம்ம தொடங்குவோம். ஆனா, அந்த விஷயத்த நம்மளால பண்ண முடியுமா? முடியாதாங்கிற கொஷின தாண்டி, என்னால இது முடியாது. இது எப்படி பண்ண போறேனோ? இப்படிங்கிற நெகட்டிவ் தாட்டுக்குள்ள தான் உங்க லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் உங்க தோல்விக்கான முதல் காரணமா அமையுது. என்ன பண்ணாலும் சரி, உங்கள நம்புங்க. எவ்வளவோ நம்ம ஸ்ட்ரகிள் அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். எவ்வளவோ படிக்கிறோம். எவ்வளவோ நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி வச்சுருக்கோம். அதை எல்லாம் கோ த்ரூ பண்ண ரொம்ப முயற்சி பண்ணுறோம். லைஃப்பில் எவ்வளவோ ப்ராப்ளம்ஸஸ் தாண்டி வந்துட்டுருக்கோம். அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்கோம். இன்ன வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பெண்டிங் வச்சுட்டு நம்ம வரல. கரெக்டுங்களா? ஆனாலும் நம்மளால முடியாது, நம்மளால முடியாது, நம்மளால முடியாதுன்னு நம்மளே ஒரு நெகட்டிவ் தாட்டுக்குள்ளே போய் 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 முடியாதுங்கிற நிலைமையில தான் இன்ன வரைக்கும் இருக்கோம். ஸோ முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க. என்னால முடியும். நான் இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கேன். இவ்வளோ ஸ்ட்ரகிள தாண்டி வந்திருக்கேன். இன்ன வரைக்கும் நான் உயிரோட தான் இருக்கேன். இன்ன வரைக்கும் நான் மூச்சு விட்டுட்டு தான் இருக்கேன். இன்ன வரைக்கும் நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் என்னையே நான் தாழ்வா என்னைக்கு நினைக்க ஆரம்பிச்சேனோ, அன்னைக்கு தான் நான் தோக்க ஆரம்பிச்சேன். இனிமே நான் தாழ்வா நினைக்க மாட்டேன். என்னால முடியும். நான் நம்புறேன். கண்டிப்பா நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் ஜெயிச்சும் காட்டுவேன். இப்படிங்கிற பிடிவாதத்த மட்டும் புடிச்சுட்டு உங்க லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் எவ்வளவோ தோல்விய பார்த்துட்டீங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. தோல்வியிலேருந்து நிறைய விஷயங்கள கத்துக்கலான்னு ஒரு பழமொழி இருக்கு. உங்க தோல்வியிலேருந்து நான் எதனால தோத்தேன் அப்படிங்கிற ஒரு காரணத்த தேடி, அந்த காரணத்த நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே, நீங்க உங்க வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ கரெக்டான பாதை எது அப்படின்னு சூஸ் பண்ணுறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க கரெக்ட்டா சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க வெற்றிய வேற எவனாலயும் தடுக்க முடியாது. ஒரு பழமொழி சொல்வாங்க. கடவுள் குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, ஆகாயமே இடிஞ்சாலும், பூமியே பிளந்தாலும், உன்னோட எதிரி உன்னை எவ்வளோதான் தடுத்து நிறுத்தினாலும் நீ ஜெயிச்சே தருவ. அதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஏன்னா அந்த வெற்றி உங்களுடையது. உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. அதை கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இதை யார் தடுக்க முடியும்? யாருமே தடுக்க முடியாது. இதில் நீங்கள் இதுக்கு இடையில நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்க? உங்கள் உழைப்பை எவ்வளோ போட்டீங்க? இப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு பதில் நான் நல்லாவே போட்டிருக்கேன். என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கும் கடவுளுக்கும் கிடச்சிருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. சரிங்களா? கஷ்டம் எல்லாருக்குமே தாங்க வரும். கஷ்டம் இல்லாமல் எந்த மனுஷன் இருக்கான்னு சொல்லுங்கள். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, சீக்கிரமாகவே கண்டிப்பாக நீங்கள் ஒரு வின்னிங் பர்சனாக கண்டிப்பாக இந்த உலகத்தில் வருவீங்க. எத்தனையோ பேரால் நீங்கள் ரொம்ப அசிங்கப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அத்தனை பேருக்கு முன்னாடியும் கண்டிப்பாக ராஜாவாக வாழ்வீங்க. இவனே நம்ம இப்படி பேசணும்னு தலை குனிஞ்சவங்க முன்னாடி எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் தயங்கி நிற்கிற நிலமை அவங்களுக்கும் வரும். கண்டிப்பாக பயப்படாதீங்க. கடவுள் எவ்வளோ சோதிக்கிறாரோ அதை விட அதிகமாக கொடுப்பாரு. இதை கேட்டோன்னே உங்கள் மனசில் தோணும், இன்னும் எவ்வளோ தான் கொடுப்பாரு, அதை மட்டும் தான் கொடுக்காரு அப்படிங்கிற கொஷின் உங்களுக்கு வந்திருக்கும். உண்மைதான். ஒரு இது கதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கல்லை செதுக்கும்போது அந்த கல்லோட அடியை முழுசாக வாங்குற கல் மட்டும்தான் சாமி சிலையாக எல்லோரும் முன்னாடியும் கையை கும்பிட்டு நிற்கிற அளவுக்கு நிலைமையில நிற்குமா. ஆனால் அந்த வலியை தாங்க முடியாமல் எனக்கு இது வேண்டான்னு ஒதுங்குற கல் கால் மீதியாக போய் விழுமா. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வலியை தாங்கிட்டு தானே இருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் எல்லோரும் முன்னாடியும் கையெடுத்து கும்பிட்ற நிலைமையில நீங்கள் நிற்பீங்க. உங்களை ஆகாயமாக பார்ப்பாங்க. ஸோ இன்றைக்கி நிமிஷத்தை வச்சு உங்கள் லைஃபோட எண்டிங்கை கண்டிப்பாக டிசைட் பண்ணாதீங்க. ஒரு நாள் எல்லாமே மாறும். முடிஞ்சால் ஹோப்போட உங்கள் முயற்சியும் உங்கள் உழைப்பையும் முழுசாக போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிச்சிருவீங்க. நான் உங்களுக்கு ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ, நான் சொன்னது உங்களை ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்படுத்தியிருந்தாலோ தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. ஸோ இது உங்கள் லைஃப். ஹாப்பியாக சந்தோஷமாக எல்லா முயற்சிகளையும் முழு போட்டு ஜெயிச்சு வின்னிங் பர்சனாக கண்டிப்பாக நில்லுங்க. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இது வரைக்கும் நிறையா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.